மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான காரணம் என்னென்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தினம், நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக இந்த தெய்வ காரியங்களில் ஈடுபடுவதற்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இதில் அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் சோதனையான தினம். தெய்வ வழிபாடு ரொம்பவும் சிறந்தது. பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையும். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தடைகள் இருக்கும், இருந்தாலும் நல்ல தினமாக இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தடைகளை எல்லாம் வெல்லக்கூடிய ஒரு பலத்தை தரக்கூடிய தினம், வெற்றியை தரக்கூடிய தினம், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், தடைகளை மீறி வெற்றியை காணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினம். இதில் கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கோடு செயல்பட வேண்டும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான, மனதுக்கு இனிய, சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது சில பேர் இந்த ஃபேக்ட்ரி இதெல்லாம் வேலை செய்வாங்க, அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதாவது கவனக்குறைவால் எங்கேயாவது அடிபடலாம், அதனால் எச்சரிக்கையாக செயல்படுங்க. மற்றபடி நல்ல தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அதுபோல் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம். தன வரவு உண்டு. சில சுபமான காரியங்கள், திருமணம் போன்ற விஷயங்கள் பேசி முடிவெடுக்கப்படும். குடும்பத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை நிலவக்கூடிய ஒரு நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும், அவ்வளோதான். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் அமையிறது. புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் வந்து ஒரு மன கிளேசங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானித்து செயல்படுவது நல்லது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், குறிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கை, இல்லை சில நேரங்களில் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கிறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் உகந்த தினம். மனதுக்கு இனிய சம்பவங்கள், சுபமான நிகழ்வுகள் போன்றவைகளை உள்ளடக்கிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரங்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். கவனமாக செயல்படும் பொழுது நல்ல தினமாகத்தான் அமையிறது. பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாகை சூடுவீர்கள், சிறப்பான தினம். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலுமே சிறப்பான ஒரு முன்னேற்றம், நண்பர்களால் ஆதரவு, வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக அமைகிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் தளராமல் ஈடுபடும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மனசில் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு தினம். சில நேரங்களில் வெளிநாடு போவதற்கான ஒரு திட்டங்களை வகுப்பீர்கள். அது உங்களுக்கு ஆதாயமாகவும் சிறப்பாகவும் அமையும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பூர நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம். உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படும், கவனமாக செயல்படுங்கள். அடுத்து கன்னி ராசி.
கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல், வெற்றியை தரக்கூடிய நல்ல நிலையை எதிர்பார்த்து கொண்டு இந்த தன வரவு வந்து சேரும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையாக சரியான முறையில் செய்யுங்கள். ஏன்னா சில நேரங்களில் அந்த இம்பர்ஃபெக்ஷன் சொல்கிறோமே, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் வரலாம். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. சித்திரை நட்சத்திரங்களுக்கு சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமாக முன்னேறுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கடுமையான முயற்சிக்கு நல்ல வெற்றி ஏற்படும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு தனவரவும் குடும்பத்தில் சந்தோஷம் முன்னேற்றத்தையும் காண்பிக்கக்கூடிய நல்ல தினம். விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தெய்வ வழிபாடு நிச்சயமாக கை கொடுக்கும். முருகனை வழிபட நன்மைகள் பிறக்கும், தடைகள் அகலும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான செலவுகள் ஏற்படுகிறது. மன கிளேசங்கள் மறைந்து மனதில் சந்தோஷங்கள் ஏற்படும். சில நேரங்களில் நல்ல ஒரு புகழும் பாராட்டுதல்களையும் பெறக்கூடிய தினமாக கூட அமையும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். அனுஷ நட்சத்திரங்களுக்கு அற்புதமான தினம். பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வந்த வெற்றி ரொம்ப அந்த கஷ்டங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அற்புதமாக அமையிறது. கேட்டை நட்சத்திரங்களுக்கும் நல்ல முன்னேற்றமான சந்தோஷத்தை தரக்கூடிய பலரின் பாராட்டுகளை பெறக்கூடிய தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு நண்பர்களால் நல்ல ஒரு ஆதரவும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள் ஏற்படும். எதிர்பாராத சில தொல்லைகள் உண்டு. கவனமாக செயலாற்றுங்கள். பூராட நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நல்ல பலன்கள் ஏற்படும். தடைகள் நீங்கும். கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக செயல்படுங்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திரங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் வெற்றி கழிப்பையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தினம். உங்கள்கிட்ட பல பேர் யோசனை கேட்பார்கள். பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள். சில புதிய திட்டங்களை வகுப்பீர்கள். ரொம்ப ஒரு சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள் தான் ஏற்படும். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம். வெற்றி வாய்ப்புகள் கதவை தட்டும்னு சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சற்று கவனமாக செயல்பட வேண்டும். தேவையில்லாத விஷயத்தில் தலையீடு எடுக்கும் பொழுது சில பிரச்சனைகள் புதிதாக முளைத்து உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் வழக்கமாக செய்கிற வேலையை செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குகிறது.
அதனால் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களை சேர்ந்தவர்களுக்கும் மிக நன்மையை தரும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் அமையிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமான தினம். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்திருப்பதால் நீங்கள் எண்ணிய எண்ணம் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப சிறப்பாகவே செயல்படும்